என்னதான்பா வேணும் இந்த மீடியாக்கு? தாவேக்கா நேமுக்கு எடுக்கணும், அதுதானே. இது பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. டீட்டெயிலா பாத்தீங்கன்னா தளபதி வண்டி இந்த கார்னர்ல போயிட்டு இருக்கு. போலீஸ் ஜீப் எதுக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ்ல போகணும்? ரிவர்ஸ்ல போய் வண்டியை தள்ளி விடுச்சு. ஜூம்ல காட்டுறேன் பாருங்க, ரிவர்ஸ்ல போய் தள்ளி விடுச்சு. ஆனா அந்த மீடியால இந்த தாவேக்கான வண்டியை சேஸ் பண்ண போனாங்க. இது தேவையா? இந்த மாதிரி கொள்கையில கூட்டம் இப்படிதான் போயிடும் அப்படி விடும். நீங்க அவங்க சில ஆக்சிடென்ட் பண்றாங்க, தப்புதான் வண்டி ஓட்டாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் எதுக்கு நீங்க எங்க பக்கம் திருப்பிறீங்க? ப்ராப்பரா பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் தான். உங்ககிட்ட விஷயம் தெளிவா நான் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நேற்று பசங்க மாஸ் மீடியா, மாஸ் சேனல், இந்த மாதிரி சன்னி சேனல் ஏதோ போட்டு நிறைய பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப நாளா எங்களுக்கு இது மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. அது காலைல நியூஸ் சேனல் சன் டிவி வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க ஊடகத்துல இந்த மாதிரி ஃபேக்கா எடிட் பண்ணாலும் நீங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இந்த சேனல்ல போறீங்க. சரி, இந்த மாதிரி பாருங்க, சன் நியூஸ்ல நீங்க போற விஷயம் பாருங்க. இது எல்லாமே தாவேகா சைடு தான் தப்பு, தாவேகா தான் பண்ணாங்கன்ற மாதிரி இவ்வளவு நீங்க ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க மேல நம்ம யார் நடவடிக்கை எடுக்கிறது? நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா தேவையான விஷயத்த எதை கரெக்டா விசாரிச்சு நீங்க மீடியால போட்டீங்கன்னா நாங்களும் பசங்களும் அது மாதிரி தப்பான விஷயம் பண்ண போதில்லை சார். சன் டிவின்ற சேனல் உங்க கையில இருக்கு, ஆளுங்கட்சியோட சப்போர்ட்ல ஃபுல்லா இருக்குன்ற உங்க ஃபேவர் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்க. தாவேகா பத்தி அடிச்சு காலி பண்ணணும், டிஎம்கே பத்தி தூக்கி பேசணும். ஏன் சார் இவ்வளவு டீட்டெயில், இவ்வளவு ஸ்னாப் அடிச்சிருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும், இந்த ஆக்சிடென்ட் விஷயத்துக்கு மட்டும்? ஏன் சார் அந்த நரிக்குற கொலையை பத்தியும் அந்த பாவம் கஷ்டப்பட்ட மக்களை பத்தி எத்தனை விஷயத்த நீங்க தெளிவா சொன்னீங்க? மீடியாக்கு இதை பத்தி ஏன் பேச? தாவேகா பத்தி பேசதான் முக்கியமா? மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு சார். இவங்க ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே சோகமா வீடியோ எல்லாம் போட்டு நிறைய போடுறீங்களே, இது தாங்க சார் சோகமா போட்டு நிறைய விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டீங்க? மக்களே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மீடியா வச்சு, அவங்க சப்போர்ட்டிவான மீடியா வச்சு எல்லாத்தையும் வச்சு மக்கள்கிட்ட தப்பா போட்டு வந்து நிறைய விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு தஞ்சாவூர்ல அவ்வளோ அறிக்கையை சொன்னாரு. ஒரு விஷயம் அவர் குவாலிட்டியான மனுஷன் சொல்றதுக்கு என்ன விஷயம் சொன்னார்னா, அவர் இந்த தேர்தலில் வின் பண்ணி சிஎம் ஆனார்னா, சிஎம் ஆன பிறகு என்னென்ன பண்ணு தஞ்சாவூர்ல சொன்ன விஷயத்துல எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆனா இந்த விஷயம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சூப்பரா இருந்தது. என்ன விஷயம்னா, விவசாய மக்கள் இந்த ஏக்கருக்கு கீழே இடம் வச்சிருக்கவங்க, அதுக்கு இடமே இல்லாதவங்க மற்றும் அவங்க குடும்பத்துல கவர்மெண்ட் ஜாப்ல இல்லாதவங்களா இருந்தா, அவங்க குடும்பத்துல இருக்க பசங்க படிப்பு என்ன படிப்புனா இன்ஜினியரிங்ல இருந்து மெடிக்கல் என்ன படிப்பாரோட மேற்படிப்புக்கு தேவைப்படுற மொத்த செலவையும் அரசே பார்த்துக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு அறிக்கை யார் சொல்லுவா? இதிலே தெரிஞ்சுக்கணும் எந்த ஆட்சி நல்லது. இலவசத்தை பத்தி கொடுத்து மட்டும் தேவையில்ல, மக்கள் தேவை. ஓகேங்களா? அவங்க 5000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்து என்ன யூஸ்? அவங்க பசங்களை ஃபீஸே கட்டி படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. இதுதான் குவாலிட்டியான அரசு. ப்ளீஸ் சிந்திச்சு வாக்களிங்க மக்களே.